வணக்கம் நேயர்களே. ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்ற சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு மட்டும் போதும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை யாராவது நம்பி கொடுக்க வேண்டும். தமிழ் சினிமாவின் தலைசிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரான நமது நக்கல் மன்னன் கவுண்டமணி அவர்கள் ஒரு காலத்தில் தினமும் வாய்ப்பு தேடி அலைந்தவர். அவரை பார்த்து இவரால் முடியாது என்று கூறியவரும் இருந்தனர். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அவரை நம்பினார். அவர் யார் என்றால் நம் மறைந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள். இன்று அந்த மறக்க முடியாத சம்பவத்தை இந்த காணொளி மூலியமாக நாம் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதாவது நக்கல் மன்னன் கவுண்டமணி அவர்களை வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் எவ்வாறு தெரியும்? அவர் ஒரு தலை சிறந்த காமெடியன். 70களில் 80களில் 90களில் நம்மை செந்தில் அவர்களுடன் சேர்ந்து அசத்தலான ஒரு காமெடிக்கு நம்மளை பார்வையாளர்களாக்கி சிரிக்க வைத்தவர்கள் தான் இந்த அசாத்திய காமெடியன்ஸ். அதாவது நம்மளை சிரிக்க வைக்கிறதுல வந்துட்டு இவங்கள மாதிரி இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதாவது தமிழகத்தின் லாரல் அண்ட் ஹாரடி என்று அன்புடன் ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர்கள் இந்த இருவரும், கவுண்டமணி அண்ட் செந்தில் அவர்கள். ஸோ கவுண்டமணியோட நக்கலான டைலாக்ஸ், பஞ்சு, கவுண்டர்ஸ், அதாவது அவர் பேர் மணி, கவுண்டமணி அண்ட் கவுண்டர் மணி, அப்படிதான் அவர் அறியப்பட்டார் அந்த காலகட்டத்தில். ஸோ அவரோட காமெடி எல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஹிட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்சது. யாருமே கவுண்டமணியோட காமெடியை ரசிக்க முடியாம இருக்க மாட்டாங்க. அவரது கோடான கோடி ரசிகர்கள்ல நானும் ஒருவன். ஓகே. ஸோ அந்த கவுண்டமணி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு காலத்துல தினமும் வாய்ப்பு தேடி அவர் அலைந்தவர், மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டவர் என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவரோட ஸ்டார்டிங் சினிமா கேரியரை பத்தி தான் நம்ம இது பண்ணோம். ஸோ 1977ஆம் ஆண்டு பாரதி ராஜா அவர்களின் முதல் திரைப்படம் 16 வயதினிலே, இயக்குனரின் முதல் திரைப்படமான 16 வயதினிலே. இன்று அந்த படத்தை நினைத்தால் நம் நினைவுக்கு யார் வருவார்கள்? நமது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் என்றே நமக்கு நினைவுக்கு வரும். இல்லைன்னா இசைஞானி இளையராஜா அவர்களின் பாடல்கள் நினைவுக்கு வரும். அந்த செட்டிங்ஸ் தான் நினைவுக்கு வரும் நமக்கு. ஆனால் அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்திருந்தார் கவுண்டமணி. என்ன வேடம் அது? பரட்டை என்கிற சூப்பர் ஸ்டார் அவர்களின் கேரக்டருக்கு எடுபடி வேடமாக தான் அவர் நடித்திருந்தார். அதுவும் எடுபடினா சாதாரண எடுபடி இல்லை. அவருக்கு கை கால் அமுக்கி விடுற ஒரு எடுபடியா தான் அவருக்கு கேரக்டர் வழங்கப்படுது. அதுல ஒரு ஃபேமஸ் டயலாக் கவுண்டமணி அவர்கள் பேசியிருப்பார். அதாவது என்ன டயலாக்னா, பத்த வச்சுட்டியே பரட்டை, அந்த நக்கலான டோன் அப்பயே அது வெளிப்பட்டிருக்கும் அந்த இதுல. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதுதான் அந்த இதுல. ஆனால் அந்த படத்துல ஒரு சிறிய வேடத்துல தான் நடித்திருந்தார் கவுண்டமணி. அவரை பலருக்கும் கவனித்திருக்க வாய்ப்பில்லை, பலரும் அவரை கவனித்திருக்க வாய்ப்பில்லை. அந்த படப்பிடிப்பில் தான் உதவி இயக்குனராக இருந்தவர் நமது கே. பாக்யராஜ் அவர்கள். அதாவது 16 வயதினிலே திரைப்படத்துல தான் பாக்யராஜ் எழுத்தாளர், வசனகர்த்தா மற்றும் உதவி இயக்குனர் அந்த திரைப்படத்துல. கவுண்டமணிக்கும் அவருக்கும் நல்ல அறிமுகம் ஏற்பட்டது அந்த பட ஷூட்டிங்ல தான். கவுண்டமணி எப்படி அந்த படத்துல என்ரோல் ஆகுறாருன்னா பாலகுரு என்பவர் ஒரு நாடக ட்ரூப் வச்சிருந்தாரு. அந்த நாடக ட்ரூப்ல ஒன் ஆஃப் தி துணை நடிகர்கள் தான் நமது நக்கல் மன்னன் கவுண்டமணி அவர்கள் பேக் தென். ஸோ இவர் இங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு நட்பு ஏற்படுகிறது 16 வயதினிலே ஷூட்டிங் செட்ல. 92C எல்டாம்ஸ் ரோடில் நாடக நடிகர்கள் கூடும் இடங்கள் இருந்தன அந்த காலகட்டத்துல. அங்க அடிக்கடி சந்தித்ததால் கவுண்டமணியின் திறமையை நன்கு பரிச்சயப்படுத்திக் கொள்கிறார் பாக்யராஜ் அவர்கள். நன்கு அறிந்திருந்தார் அந்த அந்த டைம்லயே அவரோட திறமையை. இப்போ என்னென்ன ஆகுதுன்னா, 16 வயதினிலே படம் ரிலீஸ் ஆயிடுது 1977ஆம் ஆண்டு. பாரதி ராஜாவுக்கு பெரிய பிரேக், பெரிய ஹிட் படமா அமையுதுன்றது வரலாறு. சேம் ஃபார் பாக்யராஜ். பாக்யராஜ் சிறந்த வசனகர்த்தாவா 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலமாக அவருக்கும் ஒரு பெரிய பிரேக். ஸோ 16 வயதினிலே வெற்றிக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய படம் தான் கிழக்கே போகும் ரயில். அதில் காந்திமதி கணவர் வேடத்திற்கு, அதாவது இந்த ராமையா கேரக்டருக்கு ஒரு நடிகரை தேடிக்கொண்டிருந்தனர். அப்போது பாக்யராஜுக்கு நினைவுக்கு வந்தது கவுண்டமணி அவர்கள். பாக்யராஜ் ஒரு பெயரை கூறுகிறார். ஆனா கவுண்டமணியை போடலாம் அப்படின்னு சொல்றாரு பாரதி ராஜா கிட்ட.
அப்போ வந்து இயக்குனர் என்ன சொல்றாரு, "அட போயா, அந்த ஆள்லாம் ஒண்ணும் முடியாது. அந்த ஆளும் முடியும். நிச்சயமா முடியாது. வேற யாராவது இருந்தா பாருன்னு" சொல்லிடுறாரு. ஆனால் பாரதி ராஜா அவர்களின் மனதில் இருந்தது யாருன்னா, நமது குணச்சித்திர நடிகரான டெல்லி கணேஷ் அவர்கள். ஆனால் பாக்யராஜ் அவர்கள் விடவில்லை. சார், டெல்லி கணேஷ் நல்ல நடிகர் தான், நான் மறுக்கல. ஆனா அவருக்கு இருக்கதோ சிட்டி லுக். அவருக்கு வந்து இப்ப கிராமத்து லுக் வந்து இல்ல, அதுல பாலிஷ்டா இல்ல. ஆனா இந்த கதாபாத்திரத்துக்கு நமக்கு தேவை வந்து கிராமத்து லுக். அதுக்கு கவுண்டமணி தான் சரியாக இருப்பார். நீங்க வேணா கவுண்டமணிய ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி மீண்டும் வலியுறுத்துகிறார். அவருக்கு இயல்பாகவே கிராமத்து தோற்றம் இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஆனால் பாரதிராஜா அவர்கள் சம்மதிக்கவில்லை. பலமுறை பேசுகிறார், பலமுறை மறுக்கப்படுகிறார். அந்த பேச்சையே வந்து அவர் வந்து காதில் போட்டுக் கொள்ளவில்லை, இயக்குனர் இமயம் அவர்கள். இருந்தாலும் பாக்யராஜ் தனது நம்பிக்கையை விடவில்லை. அது பாட்டுக்கு அந்த ட்ரையல் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு நாள் மீண்டும் காந்திமதி கதாபாத்திரத்திற்கான தேர்வு நடக்கிறது. அதை பார்த்த பாரதி ராஜா வந்து இப்ப அதை பார்த்து கொண்டிருக்கிறார். பாரதி ராஜா அந்த தேர்வு செய்யற துணியிலேயே வந்து பாக்யராஜ் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, யோ பேசாம நீயே நடிச்சிறேன் அந்த வேடத்துல அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா வந்து பாக்யராஜிடம் கூறுகிறார். ஆனால் பாக்யராஜ் வந்து மறுத்து விடுகிறார். ஏன் மறுக்கிறாருன்னா சொல்லிடுறாரு, ஆனா அவங்க வயது என்ன, என்னோட வயசு என்ன, இந்த கேரக்டர் கண்டிப்பா வந்து செட் ஆகாது. சோ அதனால வந்து மீண்டும் அந்த அந்த பரிந்துரையை மறுத்துவிட்டு மீண்டும் கவுண்டமணியின் பெயரை பரிந்துரை செய்கிறார். அவர் மனதில் இருந்தது ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஒரு தாட்டு தான். என்னன்னா, இந்த வாய்ப்பு கவுண்டமணி அவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவரது தாட் ப்ராசஸ். யாரோடதுன்னா பாக்யராஜ் அவர்களோடது. அதுக்கு என்ன செய்யறாருன்னா வந்துட்டு, அவருக்கு ஒரு விக்க வந்து அணிவித்து விட்டு, டோப்பாவை அணிவிச்சுட்டு, அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறார். யாரிடம் காட்டுகிறார் என்றால், இயக்குனர் இமயத்திடமும், அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரிடமும் காண்பிக்கிறார். ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறார் அதுல. இவர் தாங்க சரியா இருப்பாரு. இப்பயாவது வந்து இவரை போடலாம் இந்த கதாபாத்திரத்துலன்னு சொல்லி காமிக்கிறார். அப்பொழுது வந்து நீண்ட யோசனைக்கு பிறகு பாரதிராஜா அவர்கள் சரி பார்க்கலாம், ஏதோ பண்ணி தொலைங்க என்று சம்மதிக்கிறார். அந்த முடிவு என்பது ஒரு சாதாரண முடிவு அல்ல. தமிழ் சினிமாவின் காமெடி வரலாற்றையே மாற்றிய ஒரு மாபெரும் முடிவு தான் அந்த முடிவு. சோ என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்துல வந்து அந்த காலகட்டத்துல வந்து கவுண்டமணியும் பாக்யராஜும் தினமும் சந்திக்கும் வாடிக்கை இருந்து வந்தது. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து கவுண்டமணி எங்கேயுமே தென்படவில்லை. சோ என்ன நடக்குதுன்னா, பாக்யராஜ் வந்து அவரை தேடத் தொடங்குகிறார். தேடி தேடி பார்த்துவிட்டு எங்கடா அவர் காணோமேன்னு சொல்லிட்டு தேடிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இரவு ஒரு மணி இருக்கும். 92 சி யிலும் இல்லை, எல்டாம்ஸ் ரோடிலும் அவர் இல்லை. இறுதியாக ஒரு பூட்டப்பட்ட கட்டிடத்தின் வெளியே தனியாக அமர்ந்திருந்தார் கவுண்டமணி அவர்கள். அதை பார்த்த கவுண்டமணி எவ்வாறு ஒரு பூட்டப்பட்ட கட்டிடத்தின் வெளியே, அதாவது ஒரு பாழடைந்த கட்டிடத்தின் வெளியே ஆழ்வார்பேட்டில் அமர்ந்திருந்தார். ஒரு டிஜெக்டட் ஃபேஸோட, அதாவது ஒரு 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 விரக்தியின் உச்சகட்டத்தில் அமர்ந்திருந்தார் கவுண்டமணி. கவுண்டமணியை கண்டவுடன் மூச்சு வாங்கியபடியே ஓடி வருகிறார் பாக்யராஜ் அவர்கள். என்னையா உன்னை எங்கெல்லாம் தேடுது என்று சத்தமாக கூறுகிறார் அந்த அந்த கவுண்டமணியிடம். பதற்றத்துடன் கவுண்டமணி கேட்டார், சார் ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறார். அதாவது கவுண்டமணி அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு நக்கல் பிடிச்சவர் அந்த சினிமா டைலாக்ஸ்லன்றதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் கேட்கிற துணியை பாருங்க, சார் ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறார் கவுண்டமணி அவர்கள். பாக்யராஜ் சிரித்தபடியே, ஆமாயா நீ தான் அந்த கேரக்டர் பண்ண போற அப்படின்னு சொல்லி அது மகிழ்ச்சி ததும்ப கூறுகிறார் மூச்சு அரைக்கும்படி. அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடன் கவுண்டமணியின் கண்களில் கண்ணீராக நீர் வடிந்து கொண்டிருந்தது. அதாவது ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு விரக்தியின் நிலையில இருந்தா அந்த மாதிரி தாரத்தாரையா அவரோட கண்ணீர்ல இருக்குன்றத வந்துட்டு கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதுவும் கவுண்டமணி அவர்களிடம், நக்கல் மன்னன் என்று அறியப்பட்ட கவுண்டமணியின் கண்களில் கண்ணீர் அந்த செய்தியை கேட்டவுடன். சோ அதன் பிறகு இருவரும் அருகில் இருந்த அம்மன் கோயிலுக்கு செல்கின்றனர். அப்போ கோயிலுக்கு போலாம் வாயா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு இவர் பாக்யராஜ் அவர்கள் கவுண்டமணி அவர்கள். அப்போ கவுண்டமணி கேட்கிறார், இந்த டைம்ல என்னங்க என்ன என்ன கோயில் அங்க இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். சரி வாயா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டி போன கையுடன் கோயில் பூட்டப்பட்டிருந்தது. வெளியிலேயே சூடமேற்றி கடவுள்களுக்கு நன்றி கூறினார்
கவுண்டமணி கடவுள்களுக்கு. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கடவுள்களுக்கு. ஒரு கடவுள் என்னன்னா அந்த அம்மன், அந்த கோயிலில் இருந்த அம்மன். மற்றொரு கடவுள் யார் என்றால் பாக்யராஜ் அவர்கள். அந்த இரவு ஒரு நடிகரின் வாழ்க்கையே மாற்றியது. பின்னாளில் ஹீரோக்களே கவுண்டமணியின் டேட் வாங்கிட்டு வாங்க என்று கூறும் அளவிற்கு ஒரு மாபெரும் லெஜெண்டாக உருவெடுத்தவர் தான் கவுண்டமணி அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சாராம்சம் என்னன்னா, ஒரு மனிதரின் திறமையை எல்லோரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அதை முதலில் நம்பும் ஒருவரே அந்த திறமையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவார் என்று கூறினால் அது மிகையாகாது. கவுண்டமணிக்கு, அதாவது நமது நக்கல் மன்னன் காமெடி லெஜெண்ட் கவுண்டமணி அவர்களுக்கு அந்த மனிதர் யார் என்றால் நமது சிந்தனை செல்வர் கே பாக்யராஜ் அவர்கள் தான். அதனால்தான் பாக்யராஜ் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த கதாசிரியர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த டைரக்டர் மட்டுமல்ல, திறமையை அடையாளம் கண்டு அந்த திறமையை வெளிக்கொண்டு வரும் மகத்தான ஒரு படைப்பாளி. அதனால்தான் என்னவோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நான் மீண்டும் கூறுகிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாக்யராஜ் அவர்களை தனது கலை உலக வாரிசாக அறிவித்தார். அதாவது கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதாவது கவுண்டமணி அவர்களோட உங்க பிடிச்ச காமெடி என்ன, பாக்யராஜ் அவர்கள் மற்றும் கவுண்டமணி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி என்னன்றத கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. எனது காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அரிய காணொளியுடன் உங்கள் அருண் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.